Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா HSR லேஅவுட் அம்ரித் கஃபேக்கு வந்திருக்கோம். இது வந்து இப்போதான் 6 months ஆயிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி. பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெவி க்ரௌடு அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்து ஹெவி க்ரௌடு வந்திருக்கு. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. இது ஆப்போசிட்டில் வந்து சோபா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன மெனுஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தெரியும் ஹெவி க்ரௌட் இருக்கு. ஸோ இங்க வந்திருக்கவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு கேட்கலாம் இங்க எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு. இங்க ஒருத்தர் இருக்காரு, சரி அவர்கிட்ட பேசலான்ட்டு. அவர் ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஹாய் சார், ಇಲ್ಲಿಂದ ಬರ್ತೀರಾ? ಇಲ್ಲ ಆಫೀಸ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ ಮನೆ ಇದೆ? ಇಲ್ಲ ಆಫೀಸ್ ಇದೆ. ಹೆಂಗಿದೆ ಟೇಸ್ಟ್? ಚೆನ್ನಾಗಿದೆ. ರೈಸ್ ಓಕೆನಾ? ರೈಸ್ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಬರ್ತೀವಿ? ಇದು ರೀಸೆಂಟ್ 6 months ಆಗಿದೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿ. 6 months ಆಗಿದೆ. ಡೇ 1 ಇಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕಂಟಿನ್ಯೂಸ್. ಸೊ ಇವರೆಲ್ಲ ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್, ರೆಗ್ಯುಲರ್ ಯಾವಾಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದಾರೋ ಆವತ್ತಿನಿಂದ ಬರ್ತಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡೋಣ ಬನ್ನಿ. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சைனீஸ் ஐட்டமு. பன்னீர் பெப்பர் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள்கிட்ட அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடி. ஏகப்பட்ட ஐட்டம் வந்து அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேபிளே வந்து அசத்தலாக இருக்குது. இது முழுக்க மெட்ராஸ் ஸ்டைலில் இவங்க கொடுக்குற எல்லா டிஷ்ஷுமே வந்து மெட்ராஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. நிறைய மெனுஸ் இருக்குது. இதுதான் சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய வீடியோவே ஃபுல்லாக ஹெவியாக லென்த்தாக வரும். அந்தளவுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிசிபெலை பாத் இருக்குது, கர்டு வடை இருக்குது, சாம்பார். மெட்ராஸ் சாம்பாரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டன் இட்லி வித் மெட்ராஸ் சாம்பார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சுட சுட பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஸ்வீட் பொங்கல், இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ். இது தோசை, பொடி
பொடி தோசை உள்ளே வந்து பனியாக வச்சு கொடுத்துருக்காங்க. தோசை சும்மா கிறிஸ்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே முழுக்க கீழே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கூட வந்து ஒரு கார சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேங்கோ மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க வீடியோவில். நிறைய வந்து க்ரௌடு இருக்குது. டேஸ்ட் அசத்தலாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே ஹெவியாக இருக்குது க்ரௌடு. இவங்களுக்கு ஆம்பியன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரும்போதே வந்து அவங்களோட ஆம்பியன்ஸு, இன்னொன்று வந்து க்ளீனாக இருந்தால் தான் நம்ம உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஆசை வரும். ஸோ நான் உள்ளே வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்ராஸ் பொங்கல், ஸ்வீட் பொங்கல் வெள்ளத்தில் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்ல சுட சுட இருக்குது. நல்ல கீ எல்லாம் போட்டு நல்லா கிட்ட வரும்போதே அந்த வாசனை வந்து அரோமா அருமையாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். இவங்க முழுக்க எல்லாமே இங்கே இருக்க டிஷ் எல்லாமே வந்து மெட்ராஸ் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்ல அந்த கீயோட ஃப்ளேவரு, நடுவில் வந்து க்ரன்ச்சினஸ், அந்த கேஷ்யூநட்டு கிரேப்ஸோட அந்த இது க்ரன்ச்சினஸ்ஸு, நடுவில் வந்து தேங்காய் வந்து திருவி போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை சாப்பிடும்போது அதுவும் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்பவே அருமையாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ சுட 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 இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட்லி பாருங்கள். பட்டன் இட்லி வித் மெட்ராஸ் சாம்பார். உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல. நல்ல சுட 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 இருக்குது. சாம்பார் வந்து நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ மினி இட்லின்னு சொல்லுவோம், மட்டன் இட்லின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா அந்த சாம்பாரோட டிப் பண்ணி அப்படியே எடுக்கலாம். சாப்பாட்டில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, அப்படியே கரையிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு இன்னொன்று நம்ம வந்து பட்டர் இட்லின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க மெட்ராஸ் சாம்பார்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்குது சாம்பார். சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது தோசை, மசாலா பொடி தோசை. ஸோ உள்ளே வந்து ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு பல்லியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அந்த பொடியை வந்து தூவிட்டு நல்ல நெய் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நெய்யோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. ஆறிட்ட பிறகு கூட நமக்கு அந்த வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு கார சட்னியும் ஒரு ஒயிட் சட்னியும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. செம்ம கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். கையில் எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடி போட்டிருக்காங்க இல்லையா, அதோடு நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அவங்க போட்டிருக்க அந்த பொடி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக அசத்தலாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த நெய்யோட ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பலியா கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். பலியா கூட செம்ம சாஃப்டாக இருக்குது. உண்மையிலே இவங்கதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே அருமையாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ கார சட்னியோட தொட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக வீட்டிலலாம் பொங்கல்லாம் பண்ணால் கூட கார சட்னி தான் பண்ணுவேன், தேங்காய் சட்னி தான் பண்ணுறதில்ல. ஸோ அது கூட நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் தேங்காய் போடலன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி, அந்த பூண்டு போட்டு அரைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் சட்னியோட டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒயிட் சட்னியில் வந்து காரெல்லாம் இல்லை. சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்குது. இந்த கார சட்னி சாப்பிட்டு இதுவும் சாப்பிடும்போது அந்த ரெண்டு டேஸ்ட்டும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பாரோட டேஸ்ட் பண்ணலாம்.
ராத்திரிக்கு சாப்பிட்ட அந்த சாம்பார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தோசைக்கு கொடுத்துருக்க சாம்பார் வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸோடு இருக்குது. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. அது வந்து மெட்ராஸ் சாம்பார்னு சொன்னாங்க. நம்ம வந்து இங்கே கர்நாடகாவில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் அந்த சாம்பார். இது உண்மையிலே அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸே இருக்குது. தொட்டன் சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2 மெனூஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போண்டா, அதாவது உளுத்தம்பருப்பில் பண்ணுற அந்த உதின் வடை பண்ணுறோம் இல்லையா, உளுத்தம்பருப்பில் மெது வடை, அதில் வந்து போண்டா மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாவில் அதுக்கு ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பார் கலரும் வந்து இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. இன்னொன்று வந்து மைசூர் போண்டா, அது கூட வந்து ஒரு ஒயிட் சட்னி கார சட்னியும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து சுட சுட செஞ்சுருக்காங்க. ஸோ அதை இமீடியட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் குடிக்கலாம். நல்லா சுட சுட இருக்குது. பெங்களூரில் வெதர் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. செம்ம வந்து கோல்ட் ஆகிட்டு. ஆக்சுவலாக எனக்கு கூட சரியான ஃபீவர் தான். பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பில் பண்ணியிருக்காங்க இந்த சாம்பார். ஸோ போண்டா நல்லா ஊறிட்டுருக்கு. அதேமாதிரி பாருங்கள், நல்ல ஒரு பிளேட்டு கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து வாழை இலை கட் பண்ணி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களோட ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு. நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாம்பாரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்ல சுட சுட அதை சாப்பிடும்போது ஆஹா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தொண்டையில் அப்படியே இறங்குது அந்த சாம்பார் அப்படியே குடிக்கும்போது. இவங்களுக்கு டைமிங் வந்து காலையில் 7 o'clockலேருந்து நைட்டு 1 o'clock வரைக்கும் இருக்குது. நோ பிரேக்கு, அப்படியே கண்டினியூவாக இருக்குது. இங்கே நிறைய வந்து ஆஃபீஸு போகிறவங்கெல்லாம் வராங்க. அப்புறம் கடைங்க, ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து வாங்குறாங்க. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. ஆக்சுவலி நான் வரும்போது ஹெவி க்ரௌடுன்னு நினச்சேன். பட் இதை விட இன்னும் ஹெவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க க்ரௌடு. டைமிங்ஸ் வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், மார்னிங் 7 o'clockலேருந்து நைட்டு 1 o'clock வரைக்கும். லீவ் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் 6 months தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெண்ணெய் முறுக்கு. மேலே கருவேப்பிலெல்லாம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குருடி பீஸாக வந்து பண்ணியிருக்காங்க. முறுக்கு பண்ணும்போதே அந்த மாதிரி செய்யுது. இந்த பாருங்க சரியான சாஃப்டாக இருக்குது. அப்படியே டச் பண்ணும்போதே உடையுது. இதுலேயும் அதே மாதிரி அந்த கீயோட ஃப்ளேவர் தருது. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. பட்டர் முறுக்கு, இது வெண்ணெய் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மைசூர் போண்டா பார்க்கலாம். இப்போ என்ன ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. மைசூர் போண்டாவில் வந்து உள்ளே வேறு எதுவும்லாம் போட மாட்டாங்க. ஆக்சுவலாக மைதா மாவில் பண்ணுறது மைசூர் போண்டாங்கிறது. ஸோ இதுக்கு கூட வந்து ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க, ஒயிட் சட்னி. போண்டாவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் மைசூர் போண்டா. இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் தெரியுது. ஸோ நம்ம கார சட்னி தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க கொடுத்து இத்தனை இதில் வந்து டிஃப்ரெண்ட் சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இட்லிக்கு கொடுத்த சாம்பாரே தனி, தோசைக்கு கொடுத்த சாம்பார் தனி, அதே மாதிரி அந்த போண்டாக்கு கொடுத்த சாம்பாரும் தனி. எல்லாமே ஒரே சாம்பாரில் வச்சு கொடுக்கல, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பட் அவ்வளவும் வந்து நம்மளுக்கு சாப்பிட முடியாது. அங்கே நிறைய மெனூஸ் இருக்குது, எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிசிபேலை பார்த்து இருக்குது, தயிர் வடை இருக்குது, அப்புறம் சக்லி முறுக்கு வந்து அதுவும் வச்சுருக்காங்க. நிறைய விதவிதமாக இருக்குது. நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேங்கோ மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீமு, மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்ம திக்காக இருக்குது பாருங்கள். மில்க் ஷேக், இது மேங்கோ மில்க் ஷேக்கு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. ஸோ அதோட நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் நடுநடுவில் அந்த க்ரன்ச்சியாக வருது. ஸோ இது வந்து மூசம்பி ஜூஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபியும் இருக்குது, டீயும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பீங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.